ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சோம்பு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, மல்லித்தலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சது 50 கிராம், மிளகுத்தூள் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி பவுடர், மிளகாத்தூள், கடலெண்ணெய் 150 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 150 கிராம் தக்காளி, பச்சை மிளகாய் 100 கிராம், சிக்கன் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி குக் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலெண்ணெய் அதில் சேர்த்திக்கலாம். இப்போ கடலெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பட்டை, சோம்பு அதில் சேர்த்துக்கலாம். பட்டை சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் சேர்த்திடலாம். அதில் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் இது நல்லா வணக்கிடலாங்க. இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்திக்கலாம். எப்பவுமே வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடணுங்க, இல்லைன்னா அது பச்சை ஸ்மெல் வந்துடும். பச்சை மிளகாய் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டுங்க. பச்சை மிளகாய் குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இதில் சேர்த்திடலாங்க. அடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி போட்டிருக்கவே தெரியாமல் நல்லா உடஞ்சி வந்துடணுங்க. நல்லா வெந்து மசிஞ்சிடணும். அது வரைக்கும் தக்காளியை ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க, இல்லைன்னா பூரா கரிஞ்சு போயிடும். இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நல்லா நம்ம இந்த கரண்டி வச்சு நல்லா தக்காளியை உடச்சி விட்டுருலாங்க. தக்காளி நல்லா உடஞ்சிச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுங்க.
அடுத்தது மல்லிப்பொடி சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் முன்னாடியே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகுங்க. அடுத்தது சிக்கன் மசாலா, மிளகாய் பொடி, பெப்பர் மட்டும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க, இப்போ வேண்டாம். இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. பொடியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் ஆட் பண்ணிட்டேங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்த்திட்டேங்க, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு 1 லிட்டர் தண்ணி விட்றேங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு வச்சு அடைச்சி வச்சிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து இதே மாதிரி திறந்து பார்த்து கிளறி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணுங்க. அது இல்லாமல் சிக்கன்லேயே தண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு தட்டு வச்சு அடைச்சி வச்சிடலாம். பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம குழம்பு திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் வேகணுங்க சிக்கனு. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இனி ஒரு 10 நிமிஷம் இப்படியே அடைச்சி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாங்க. வாங்க இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்த்துடலாம், குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கனில் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. கொஞ்சம் தான் இருக்குது, இந்த தண்ணி வேணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 மூடி தேங்காய் எடுத்து கட்டி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலை கூட ஊற்றிக்கலாம். இந்த தேங்காயில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க, அதனால் நான் தேங்காயாகவே அரைச்சி அப்படியே சேர்த்துக்கிறேன், பால் எடுக்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் பால் எடுத்து சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்தோடனேயுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்திக்கலாங்க. உப்பு நான் இதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேங்க. உங்களுக்கு உப்பு எந்த அளவு தேவையோ நீங்கள் தேவைப்பட்ட அளவு சேர்த்திக்கங்க. கல்லுப்பு சேர்த்துங்க, அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேங்காய் சேர்த்தாம கூட வச்சுக்கலாங்க. நான் கறி வேணும், அதனால் தேங்காய் சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்திருக்கிறேங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடைச்சி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் இதில் சேர்த்திக்கலாங்க. சிக்கனுக்கு பெப்பர் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையை இதில் சேர்த்துடலாங்க.
அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.